லீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எது மாதிரியான டாபிக் பத்தி சொல்ல போறேன்னா, யுஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்ற டாபிக்ல உள்ள எட்ஜர் டாலேஸ் கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னன்றதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் எட்ஜர் டாலே அப்படின்னா யாருன்னா, இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவர் எதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்படிலாம் நம்ம படிச்சா லேர்ன் பண்ணா நம்மளுக்கு மெமரிஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் 10 கான்செப்ட் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ரீட் டெக்ஸ்ட். அதாவது நம்ம டெக்ஸ்ட்டை படிக்கிற மூலமா என்ன ஆகுது அப்படின்னா 10% ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளோட பிரெயின்ல சேவ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் ஒன், லிசன் டு லெக்சர்ஸ். அதாவது நம்ம அடுத்தவங்களோட லெக்சர்ஸை கவனிக்கும் போது 20% ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளோட பிரெயின்ல சேவ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் ஒன், சி இமேஜஸ். அதாவது இமேஜஸ், பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் டயக்ராம்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்து அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 30% ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளோட பிரெயினில் ஆட்டோமேட்டிக்கலாக சேவ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஃபோர்த் பாயிண்ட், வாட்ச் மூவிஸ், வீடியோஸ். அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுறதுக்காக வீடியோஸ் மூலயமாவோ இல்லை மூவிஸ் மூலயமாவோ அதை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரிலாம் நம்ம படிக்கும்போது அதோட டயக்ராம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மாதிரியான கான்செப்டை நம்ம வீடியோஸ் மூலமா லேர்ன் பண்ணிக்கிறனால 30% ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளோட பிரெயின்ல ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகுதுன்றாரு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, வியூ எக்ஸிபிட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மியூசியம்ஸ் விசிட் மியூசியம்ஸை நம்ம போய் பார்க்குற மூலமா இல்லை கேலரி விசிட் பண்ற மூலமா நம்ம அங்க உள்ள மியூசியத்துல என்னென்ன பார்க்குறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் 50% ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளோட பிரெயின்ல ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகுதுன்றாரு. சிக்ஸ்த் ஒன், வாட்ச் டெமோ. அதாவது இப்போ டெமோ கிளாஸ் கவனிக்கிறோம் அப்படின்னா அவங்க பாடம் நடத்துறது ஒரு 50% ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலி அந்த இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. செவன்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்ட்டிசிபேஷன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப். அதாவது பார்ட்டிசிபேட் பண்றது எங்க அப்படின்னா ஒர்க் ஷாப்ல. அதாவது சம்டைம்ஸ் மேக்ஸ் ஒர்க் ஷாப், சயின்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு வைப்பாங்க. அதுல நம்ம கலந்துக்கிற மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா ஆக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் நடக்குது. இது மூலயமா அதிகப்படியாக அதாவது 70% ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எய்த் பாயிண்ட், ரோல் பிளேயர் சிச்சுவேஷன். அதாவது ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது. இது மூலமா நம்ம 70% ஆஃப் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கிளியரா அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராமா நடக்குது அப்படின்னா அந்த ட்ராமாவில் நம்ம கலந்துக்கிறது மூலயமா என்னாகும் அப்படின்னா அந்த ட்ராமாவில் உள்ள கேரக்டர்ஸ் நம்மளுக்கு கிளியராகவே ஈஸியாகவே நம்ம லேர்ன் பண்ணிப்போம். இதை தான் ரோல் பிளே ஏ சிச்சுவேஷன் அப்படின்னு ஒரு பாயிண்டா சொல்லியிருக்காரு. நைன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மாடல் ஆர் சிமுலேட் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது மாடல்ஸ் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டாய் கார் மாடல்ஸை வச்சு யூஸ் பண்ணி என்ன பண்றதுன்னா இன்ஜின் ஒர்க் எப்படி ஆகுது அப்படின்றத கத்துக்கிறது. இதுதான் என்னன்னு சொல்றாருன்னா மாடல் ஆர் சிமுலேட் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமா நம்ம எதை லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 90% ஆஃப் இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றாரு. 10th ஒன், டைரக்ட் பர்பஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எந்த ஒரு ஆக்ட் பண்ணாம எந்த ஒரு மாடல் யூஸ் பண்ணாம நம்ம டைரக்டாவே ரியல் லைஃப்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் இந்த டைரக்ட் பர்பஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இது மூலமா 90%க்கு மேல நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றாரு. இதை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த 10 பாயிண்ட்ஸ் தான் எட்ஜர் டாலே நமக்கு சொல்லியிருக்கிற லேர்னிங் மெத்தட்ஸ். இது மாதிரியான எந்த கண்டென்ட் பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.